ஹே காய்ஸ், இன்னைக்கு ஜாவாவோடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி ஒரு மெசேஜையோ ஒரு நம்பர்ஸையோ இதெல்லாம் பிரிண்ட் பண்றது அப்படின்றத நம்ம ஜாவால கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டருடைய ஜாப் என்ன அப்படின்றதையும் நம்ம கத்துக்கலாம். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பைனரி லாங்குவேஜ், ஹியூமனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜா இருக்கலாம், மதர் டங்கா இருக்கலாம். ஸோ இவங்க எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் அது கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் கிடையாது. ஸோ இந்த லாங்குவேஜை எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு தேவையானது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தா கூட நிறைய இங்கிலீஷ் கலந்துருக்கும். ஸோ இந்த இங்கிலீஷ் கலந்த அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கூட கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் கம்ப்யூட்டர் நோஸ் 0 and 1, இதுதான் அதுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அந்த பைனரி லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு டூல் தான் கம்பைலர். தட் இஸ் அ டிரான்ஸ்லேட்டர். கம்பைலர் அப்படின்றது டிரான்ஸ்லேட்டர். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம டைப் பண்ண அது பைனரி லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி அந்த கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக ஒரு லாங்குவேஜை அதுக்கு கொடுக்குது. ஸோ தட் அங்கேருந்து தான் சாஃப்ட்வேர் மேடப் ஆகுது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக தான் அந்த ப்ரோக்ராம் டெவலப் ஆகி ஒரு சாஃப்ட்வேரை நமக்கு டெவலப் ஆகுது. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா பிரிண்டிங். ஸோ பிரிண்டிங் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டால் ஒரு விஷயம் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிஸ்டம் டாட் out dot print open bracket double quotes. இங்க ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எது வேணாலும் போட்டுக்கலாம். இங்க ஒரு டபுள் கோட்ஸ் செமிகாலன். இதுதான் ஆக்சுவலி பிரிண்டிங்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஜாவா. ஸோ இங்க மேல 2 லைன் இருக்கே, இது என்ன அப்படின்றத நம்ம லேட்டர் பார்ட்ல கத்துக்கலாம். ஏன்னா இதுக்கும் கொஞ்சம் ரிலேஷன் கிடையாது. ஆனா இந்த ப்ரோக்ராமை நம்ம போடுறதுக்கு இது மேல இந்த 2 செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும். இது எதுக்காக இருக்கு, இதனோட மீனிங் என்ன அப்படின்றத நம்ம லேட்டர் பார்ட்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், இது உள்ள இந்த இடத்துல ஹே காய்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா அவுட்புட் ஹே காய்ஸ், இதுதான் அவுட்புட். இதுதான் ரூல்ஸ், அதாவது இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பிரிண்ட் சம்திங். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிடும். இந்த டபுள் கோட்ஸ்க்கு மீனிங்கே என்னன்னா சேம், அது அப்படியே பிரிண்ட் ஆகுறது தான் டபுள் கோட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இங்க நம்பர்ஸ் இருக்கு, இது 10, நம்பர் 10. ஸோ கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோனா டபுள் கோட்ஸ்ல இருந்தாலே நான் அதை அப்படியே தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அப்ப இதோடைய அவுட்புட் என்னவா இருக்கும், 10 தான். சம்டைம்ஸ் சில பேர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னா இந்த டபுள் கோட்ஸோட அப்படியே பிரிண்ட் ஆயிடும் நினைப்பாங்க. ஆனா அது தப்பு. வெறும் அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன மெசேஜ் இருக்கோ, என்ன கான்டென்ட் இருக்கோ அது மட்டும்தான் அவுட்புட்ல நமக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், இதுல 10, வெறும் 10 இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, கம்பைலர் நம்பர்ஸையும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா பிளஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்புறம் வெறும் நம்பர்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ கம்பைலர் இந்த நம்பரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால அது என்ன பண்ணும்னா அப்படியே அந்த நம்பரை அங்க அவுட்புட்ல கொடுத்துரும். அதுக்கு நம்பர்ஸ் தெரியும். ஸோ அவுட்புட் would be 10. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வித்தியாசம் இந்த டபுள் கோட்ஸ் மட்டும்தான். ஒரு ரூல் என்ன இருக்கு, டபுள் கோட்ஸ்குள்ள எது வந்தாலுமே அது அப்படியே பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதனால அந்த 10 அங்க பிரிண்ட் ஆயிடுச்சு.
இன்னொரு ரூல் என்ன, கம்பைலர் நம்பர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், அதனால அந்த நம்பர்ஸை அப்படியே கேரி அவுட் பண்ணும், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும் கேரி அவுட் பண்ணும் அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 10 + 20. ஸோ நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு சொன்னேன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இங்கே அடிஷன் இருக்கு, அடிஷன். ஸோ இப்போ என்ன பண்ணும், தட் கால்குலேட்ஸ், கம்பைலர் கால்குலேட் பண்ணும், ஏன்னா அதுக்கு தெரியும். அப்போ 10 + 20 என்ன வருது, அவுட்புட் என்ன, பிரிண்டிங் அவுட்புட் 30. இதுவே இதே எக்ஸாம்பிள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் டபுள் கோட்ஸ்ல வருது அப்படின்னா என்ன பண்ணும், இங்க நான் விட்டுட்டேன், மாத்திட்டேன். ஓகே, 10 + 20 என்ன வரும், டபுள் கோட்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ அதோடைய அவுட்புட் என்ன வரும்னா, அது டபுள் கோட்ஸ்ல இருந்தா கம்பைலர் என்ன பண்ணும், அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அவுட்புட்ல போட்டுரும் வித்தவுட் த டபுள் கோட்ஸ். அப்போ அவுட்புட் என்ன வரும், 10 + 20. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும் நம்பர்ஸையும் கம்பைலர் நல்லா வெல் நோன் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு திங் தான். ஆனால் டபுள் கோட்ஸ்ல வர்றதை அப்படியே பிரிண்ட் பண்றது தான் கம்பைலருடைய வேலை. இதுவே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், இதுல வந்து 10 × 2 அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். அவுட்புட் இஸ் 10 × 2. அண்ட் இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்ற விஷயத்துல கம்பைலேஷன் எரர்ஸ் நிறைய வரும். எரர்ஸ் அதாவது நம்ம வந்து இந்த பிரிண்டிங் போடும்பொழுதே நமக்கு எரர்ஸ் வரும். எங்கெங்க எரர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ல தான் வரும், இந்த ஸ்டார்டிங் லெட்டர் எஸ்ல தான் வரும். ஏன்னா இந்த எஸ் வந்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும், மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஸோ ஜாவா இஸ் கேஸ் சென்சிட்டிவ். இங்க பிரிண்டிங் பண்றதுக்கு இந்த பிக் எஸ் தான் நம்ம போடணும். ஸோ இங்க நம்ம ஸ்மால் எஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வராது, கம்பைலேஷன் எரர் தான் வரும். அதே போல இங்க இருக்கிற டாட், இங்க இருக்கிற டாட்டை நம்ம மறக்க கூடாது. அதே போல இங்க டபுள் கோட்ஸ் போட்டு நீங்க ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்தை அப்படியே நீங்க அவுட்புட்டா கொண்டு வர போறீங்க அப்படின்னா, அந்த டபுள் கோட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இந்த செமிகாலன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல எந்த ஒரு பங்க்சுவேஷன்ஸோ இல்லை இந்த அப்பர் கேஸோ மிஸ் ஆச்சுன்னா நமக்கு அவுட்புட் கரெக்டாக வராது, கம்பைலேஷன் எரர் தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிரிண்டிங் அ மெசேஜ். அதுதான் நமக்கு அவுட்புட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பிரிண்டிங் நம்ம ஜாவால இதுதான். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த 2 எக்ஸாம்பிளையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னா நமக்கு ஹலோ வேர்ல்ட். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க, இந்த 2 எக்ஸாம்பிள்ல? இந்த 2 எக்ஸாம்பிள்ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் கீழே இருக்கிற அந்த குட் மார்னிங்கும் பிரிண்ட் ஆகும். ஏன் இது எல்லாமே ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, ஒரே லைன்ல தான் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு முடிஞ்ச உடனே அந்த பிரிண்டிங் கர்சர் எங்க போகும்னா இந்த இடத்துல தான் போய் நிற்கும். அந்த கர்சர் இங்க தான் போய் நிற்கும், அது நெக்ஸ்ட் லைன்ல போய் நிற்காது. ஸோ அடுத்து இருக்கிற அந்த பிரிண்ட் என்ன ஆகும்னா அது பக்கத்துல தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த கர்சருடைய ஒர்க். இதுவே இல்ல எனக்கு ஹலோ வேர்ல்ட் குட் மார்னிங், இந்த குட் மார்னிங்ன்றது எனக்கு கீழே வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா, system dot out dot print இங்க ln போடணும். ln நீங்க நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ln அப்படி போட்டோம்னா
இப்படி இருந்துச்சுன்னா எப்படி பிரிண்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட பிரிண்ட் பண்ணிக்கும். பிரிண்ட் பண்ணிட்டு எல்என் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு இதை பார்க்கும், ஹலோ வேர்ல்ட். அப்போ பிரிண்ட்னால என்ன ஆகும்னா கர்சர் இங்க போயிடும். ஆனா இங்க எல்என் இருக்கு. ஸோ எல்என் இருக்குனால அப்ப அந்த கர்சர் என்ன ஆகும்னா ஹலோ வேர்ல்டுன்றத பிரிண்ட் பண்ணிட்டு அந்த கர்சர் நெக்ஸ்ட் லைனுக்கு ஸ்டார்ட் ஆஃப் த லைன்ல வந்து நின்றோம். இதுக்கு ஏன் நெக்ஸ்ட் லைன்ல வந்து நிக்குதுன்னா எல்என் இருக்கு. நெக்ஸ்ட் லைன் வந்துருச்சா? அப்ப அங்க வந்து ஒரு வேர்ட் இருக்கு, குட் மார்னிங். அங்க அந்த கர்சர் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இங்க எல்என் கிடையாது. அப்ப அந்த கர்சர் இங்கே தான் நிற்கும். ஸோ இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இப்படிதான் அதை பண்ணிக்கணும். ஸோ எல்என் மீன்ஸ் நெக்ஸ்ட் லைனுக்கு போறதுக்கு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். system.out.println ஸோ இதுதான் நம்மளுடைய இன்புட். ஸோ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவுட்புட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க எல்என் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். அப்ப இதை பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு கர்சர் போயிடும். கர்சர் போயிட்டு இங்க என்ன இருக்கு 20, அதை வந்து இங்க 20 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அங்கேயும் எல்என் இருக்கு. அப்ப அதுவும் திரும்ப நெக்ஸ்ட் லைன் போயிட்டு 13 பிரிண்ட் பண்ணும். ஆனா இங்க வந்து எல்என் இல்லை. ஸோ அப்ப இது என்ன பண்ணும், அந்த பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து இருக்கிற அந்த 40 கீழே பிரிண்ட் பண்ணாது. ஏன்னா இதுல எல்என் இல்லை. ஸோ கூடவே 14 பிரிண்ட் பண்ணிடும். ஆனா இந்த 40 கூட எல்என் இருக்கு. அந்த 40ல எல்என் இருக்கிறதுனால அந்த கர்சர் கீழே போயிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டா இருக்கும். இது வந்து பிரிண்ட் ஆகுமானா பிரிண்ட் ஆகாது. அந்த கர்சர் மட்டும் கீழே போய் நிற்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் அது பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் லைன் போகணுமா அப்படின்றத இங்க பார்த்துட்டு தான் அது முடிவு பண்ணும். இப்போ நம்ம ஒரு அவுட்புட்டை வச்சுட்டு நம்ம இன்புட்டை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு அவுட்புட் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு நம்ம எப்படி இன்புட் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம யோசிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட் வந்து இதுதான் அவுட்புட்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்படிதான் அவுட்புட் வேணும். இதுதான் எனக்கு அவுட்புட் வேணும், இப்படிதான் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? ஸோ இன்புட் எப்படி இருக்கும்? இப்போ நான் system.out.print அப்படின்றத s.o.p போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஓப்பன் பிராக்கெட். என்ன வேணும் நமக்கு? ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும், ரைட்? அப்ப அப்படியே பிரிண்ட் ஆகணும்னா நமக்கு டபுள் கோட்ஸ் வேணும், ரைட்? அப்ப செமிகாலன். அதே போல நெக்ஸ்ட் இங்க நமக்கு நெக்ஸ்ட் லைன்ல வேணும் இல்லையா? அப்ப என்ன வேணும்? இங்க எல்என், எஸ்ஓபி எல்என், பிரிண்ட் எல்என். இங்க என்ன வேணும் நமக்கு? 4 ஸ்டார்ஸ் வேணும். அதே போல நெக்ஸ்ட் லைனுக்கு வேணும். இது எல்லாமே நெக்ஸ்ட் லைன் தான், எல்என் இருக்கணும். இங்க 2 ஸ்டார்ஸ் எஸ்ஓபி. இங்க எல்என் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நமக்கு நெக்ஸ்ட் லைன் அதுக்கப்புறம் போகணும்னு அவசியம் இல்லையா? அதனால இது வேண்டாம். ஸோ இதுதான் நம்மளோட இன்புட்டா இருக்கும். ஸோ இந்த இன்புட் இருந்தாதான் நமக்கு இந்த அவுட்புட் வரும். ஸோ இதுவும் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணலாம்.